சரி, அத்தை இன்னைக்கு உங்களுக்காக பிரியாணி சமைச்சேன் தெரியுமா? நீயும் உங்க அம்மாவும் தான் வெளியே போயிட்டீங்க. அதான் உங்க 2 பேருக்கும் தனியா எடுத்து வச்சிருக்கேன். ம். நீ போய் பவி அத்தை கூட சேர்ந்து சாப்பிடு. நானும் அம்மாவும் அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம். ம். கூட்டிட்டு போய்வில. சரிக்கா, வா போலாம். ம். பாரதி, தமிழ் முன்ன மாதிரி நார்மலா இல்ல. நீ அதை கவனிச்சியா? காரணம் என்னன்னு உனக்கே தெரியும்ல? நல்லாவே தெரியுது. ஆனா நான் என்னடி பண்ண முடியும்? எல்லாம் கொஞ்ச நாள்ல மாறிடும். தமிழும் புரிஞ்சுப்பா. எல்லாம் மாறும் தான். தமிழும் புரிஞ்சுப்பா. நீ எப்போ மாற போற, எப்போ புரிஞ்சுக்க போறன்னு தான் எனக்கு தெரியல. ப்ளீஸ் டி, அதை பத்தி பேசாத. சரி விடு, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்? இன்னைக்கு எனக்கு அடிபட்டுச்சுல. அழகர் பயங்கரமா பயந்துட்டாண்டி. அவன் எவ்வளவு துடிச்சு போயிட்டான் தெரியுமா? ஹாஸ்பிட்டலையே 2 ஆக்கிட்டாண்டி அவன். பாரதி, அழகருக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும்னு இன்னைக்குதான் நான் முழுசாவே தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு மாதிரி துடிக்கிறான். இன்னொரு பக்கம் அவன் எனக்கு தைரியம் வேற சொல்றான். அதுக்கப்புறம் அவன் எனக்கு மருந்து கொடுக்கும்போது கூட முத்தம்லாம் கொடுக்க வந்தான். ஒரு மாதிரி கலாட்டா பண்ணிட்டாண்டி ஹாஸ்பிட்டலையே. அவருக்கு எப்பவுமே உன்னை ரொம்ப பிடிக்கும் ஆண்டாள். எனக்கும் தெரியும். ஆனா இந்த அளவுக்கு பிடிக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கல. எனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு அவன் ரொம்ப துடிச்சு போயிட்டான். நம்ம ஒரு கஷ்டத்துல இருக்கிறப்போ நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்மள எவ்வளவு பிடிக்கும்னு அப்பதான் தெரிஞ்சுக்க முடியுது. அந்த விதத்துல இன்னைக்கு எனக்கு அடிபட்டதுல கூட சந்தோஷம்தான். நீ அடிக்கடி சொல்ற மாதிரி அழகர் எனக்காக மட்டும்தான் பிறந்திருக்கான். பாரதி, என் வாழ்க்கையில நான் அவனை மிஸ் பண்ணிடவே கூடாது. இதானே நாங்களும் இத்தனை நாளா சொல்லிட்டு இருந்தோம். மேடம் தான் கண்டுக்காம இருக்கீங்க. ஒரு ஆம்பளை மேல ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு நம்பிக்கை தாண்டி வேணும். ஆதி மேல உனக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இல்லையா? சரி, இத பத்தி நீ பேசினாலே கோவப்படுவேன்னு தெரியும். இருந்தாலும் சொல்றேன். எனக்காக எப்படி அழகர் பிறந்தான்னு சொல்றியோ அதே மாதிரிதான் உனக்காக பிறந்தவரு ஆதி. இன்னைக்கு அழகர் துடிச்ச துடிப்புல தெரிஞ்ச காதல், ஆதியோட தவிப்புல நிறைய தடவை நான் பாத்திருக்கேன். அவர் உன் மேல உயிரே வச்சிருக்காருன்னு சொல்றதெல்லாம் வெறும் வார்த்தை தான். ஆனா உன்னை அதுக்கு மேல அவரை நேசிக்கிறாரு. நீ அவரை மிஸ் பண்ணன்னு வச்சுக்கோயேன், வாழ்க்கையில அப்புறம் நீ ரொம்ப கஷ்டப்படுவேன்னு தோணுது. இதெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு ரொம்ப பழகி போச்சுடி. எது கஷ்டப்படுறதா இல்ல ஆதிய வேணான்னு சொல்வியா? அப்படி சொல்றதா? ரெண்டும் தான். தப்பு பண்றடி. அன்னைக்கு இருந்த மனநிலையில நீ ஏதோ பேசக்கூடாததெல்லாம் பேசிட்ட. ஆனா அன்னைக்கு நீ செஞ்சதெல்லாம் ஆதி உனக்கு செஞ்சதை விட அதிகமாவே பண்ணிட்ட. நீ இவ்ளோ நடந்தும் ஒருத்த நீ வேணும்னு பின்னாடியே வரானா அவன் பக்கத்துல இருக்கிற நியாயம் என்னன்னு கொஞ்சமாவது யோசிடி. ஆனா அத பத்தி யோசிக்க கூட தயாராவே இல்லை நீ. அப்ப அவர் பக்கம் இருக்கிற நியாயத்தை நீ எப்படி யோசிப்ப? பாரதி, நீ எனக்கு சொன்னதான் இப்ப நான் உனக்கு சொல்ல போறேன். அழகரோட வேல்யூ தெரியாம நான் தூக்கி போட நினைச்சதே தப்புதான். அதே மாதிரி ஆதியோட வேல்யூ தெரிஞ்சும் நீ அவரை தூக்கி போட்டது எவ்வளவு தப்புன்னு கொஞ்சம் யோசி. இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல பாரதி. ஆனா ஒண்ணு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஆதி கூட இருந்தாதான் நீ நல்லா இருப்ப, சந்தோஷமாவும் இருப்ப. அவ்வளவுதான். என்னடி பாக்குற? குடி, இந்த குடி. நீ பிரஷ் பண்ணல? சரி, போய் பிரஷ் பண்ணிட்டு. ஓ,
உன்னை ப்ரஷ் பண்ண முடியாதுல்ல. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், வா தேய்ச்சி விட்ற, வா எந்திரி. இல்ல நானே. இந்தா தேய்ச்சிக்க. வலிக்குது. முடியல லெஃப்ட்ல. குத்திக்காத, குடு. வா உகார். இப்போ குடி நான் பண்ண காப்பி. இந்த குடி. நானே. இதான் அடிபட்டிருக்குல்ல. சரி இரு இரு இரு. என்ன உனக்கு? எதுக்கு முடிய இப்படி பரட்டை போட்டு உட்காந்துருக்க? ஏண்டி எப்பவுமே லொட லொடன்னு பேசிட்டு இன்னைக்கு என்ன அமைதியா இருக்கிற? ஓய், கேட்டே இருக்க, திரும்பி பேசாம உட்காந்துருந்தா என்ன அர்த்தம் வேணாமா? திரும்ப திரும்ப இப்படி முடிய சில்பி விட்டாதான் ரஜினியோ, உயிரை கொடுத்து நடிச்சாதான் கமலஹாசனோ, நேரா நிக்கிறவனை கூட திரும்பி உதைச்சாதான் விஜயகாந்தோ, அந்த மாதிரி வளவளன்னு பேசினா தாண்டி ஆண்டாளு. புரியுதா? அம்மா நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற? எனக்கு நான் உனக்கு பண்ணாம வேற யாருக்கிட்ட பண்ண போறேன்? அழகர், உனக்கு என்ன அவ்வளவு பிடிக்குமா என்ன? எனக்கு உன்னை மட்டும் தாண்டி பிடிக்கும். ஆனா அடிக்கடி நீ தாண்டி சாமி ஆடுவ. அந்த டைம் மட்டும் எனக்கு கிறுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். என் அப்பாவை பத்தி நான் அவ்வளவு விஷயம் சொல்லியும் ஏன் இவ்வளவு அன்பா இருக்க என் மேல? ஒப்ப என்ன, இந்த ஊரே என்ன எதிர்த்துனா கூட எனக்கு கவலை இல்லை. நீ என் கூட இருக்கணும், அது மட்டும்தான் எனக்கு கவலை. எனக்கு இருக்கிற இந்த வாழ்க்கையில நான் உன் கூட வாழணும், உனக்காக வாழணும். இது தவிர என் மனசுல வேற எதுவும் இல்லை. ஆண்டாலும் உன் மனசுக்குள்ள என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியலடி. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் உன் கூட இருக்கணும். நம்மளுக்குன்னு ஒரு உலகம், அந்த உலகத்துல உனக்குன்னு நான், எனக்குன்னு நீ, நமக்குன்னு நம்ம காதல். அவ்வளவுதாண்டே. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த உலகத்துக்குள்ள வேற யாரும் வரக்கூடாது. நான் வரவும் விட மாட்டேன். அந்த உலகத்துக்குள்ள நீ மகாராணி மாதிரி வந்து உட்காரணும், உன் சம்மதத்தோட. இது தவிர எனக்கு வேற எந்த ஆசையுமே இல்லடி. ஒருவேளை நீ நினைச்சதோட முடிவு நீ நினைச்ச மாதிரி இல்லாம என் அப்பா நினைச்ச மாதிரி இருந்தா நீ என்ன பண்ணுவ? என் அப்பா சொல்ற மாதிரி நான் உன்னை வேண்டான்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவ? அந்த மாதிரிலாம் நடக்காது. அப்படியே நடந்துச்சுன்னா
நீ இருந்தா நான் உன் கூட வாழ போறேன், நீ இல்லைன்னா உன்னை நினைச்சிட்டே வாழ போறேன், அவ்வளவுதான். நான் ஒன்று சொல்லிட்டேன், நம்மளுக்குள்ள எவ்வளோ சண்டை வந்தாலும் என்னால் உன்னை விட்டு கொடுக்க முடியாது, விட்டுட்டு போக முடியாது. எனக்கு எல்லாமே நீ தாண்டி. என்ன நம்ம 2 பேருக்குள்ள உங்கள் அப்பா தான் குடத்தில் கொடுத்துட்ருக்கான். அந்த ஆளை மட்டும் ஏதோ ஒன்று பண்ணி சரி பண்ணு. எனக்கு என்னமோ இதுக்கு மேலே உங்கள் அப்பா பிரச்சனை பண்ண மாட்டான்னு தோணுது. எனக்கு எப்படி சொன்ன? தோணுது. அதான் எப்படின்னு கேக்குற. அதாவது ஒரு மருமக தான் பொஞ்சாதியை பார்த்துக்கிற விதத்தை பார்த்துட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் 2வது பொண்ணையும் அதே மருமகனுக்கு கொடுக்கணும்னு அவங்களுக்காக தோணணும். அப்படி இருக்கணும் ஒரு மருமகன். அதான் சொல்கிறேன். இப்போ நான் உன்னை பார்த்துக்கிற விதத்தை பார்த்துட்டு எனக்கு என்னமோ உங்கள் ஒப்பனை நம்மளை சேர்த்து வச்சிருவானு எனக்கு தோணுது. இது பாரு, அப்படி மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், என் வாழ்க்கையில வேற எதுவுமே வேண்டாம், நீ மட்டுமே போதும். என்ன உனக்கு அவ்வளோ பிடிக்குமான்னு? நான் இவ்வளோ பண்ணும்போது உனக்கே என்ன பிடிச்சிருக்கும் போது எனக்கு ஒன்னு பிடிக்காம போகுமா? அழகர், கடவுள்கிட்ட கேக்குறது ஒன்னே ஒண்ணுதான், நீயும் நானும் எப்பவுமே ஒன்னா இருக்கணும். என் அப்பா அதுக்கு சம்மதிக்கணும். எனக்கு அதை தவிர வேற எதுவுமே தேவையும் இல்லை என் வாழ்க்கையில. இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயம் நடந்தா போதும், என் வாழ்க்கை முழுக்க நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். சொல்லிட்டல்ல, அந்த ஆண்டவனே நம்ம ஃப்ரெண்ட் தான். ஆண்டவனே நான் தாண்டி. யாம் இருக்க பயமேன், அழகர் இருக்க பயமேன். ஸ்நாக்ஸ்க்கு அதிரசம் வச்சிருக்கேன், அழகர் மாமா பண்ணது. நீயும் சாப்பிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுத்துரு, சரியா? என்னடி ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? சரிம்மா. பாரதி, இந்த பாரதி. என்னம்மா இது? ஒண்ணுத்துல உன்னோட துணியெல்லாம் இருக்கு, இன்னொன்னுத்துல தமிழோட துணியெல்லாம் இருக்கு. என்னோடதான். புரியல, யார் கொடுத்தா? ஆதி தம்பி கொடுக்க சொல்லுச்சுன்னு மாப்பிள்ளை கொடுத்துட்டு போனாரு. ஆதி வீட்டை காலி பண்ணி உள்ள இருக்கிற எல்லா பொருளையும் எடுக்க சொல்லுச்சான். மாப்பிள்ளையும் எல்லா பொருளையும் எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டாரு. அதுல உங்க 2 பேரோட சூட்கேஸ் மட்டும் இருந்துச்சான், அதான் கொடுக்க சொன்னாரு. எங்க ட்ரெஸ் அங்க எப்படி இருந்திருக்கும்? அதுவும் இவ்ளோலாம். இதெல்லாம் நீயும் தமிழும் ஆதி வீட்ல இருக்கும்போது யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸா. போன தடவை ஊருக்கு போனப்போ ஆதி தம்பி இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துச்சான். அந்த பயலுக்கு ஒரு நம்பிக்கை, எப்படியோ நீ மனசு மாதிரி ஒன்னா சேர்ந்துருவ, ஒரே வீட்ல வாழ்வோன்னு நினைச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கு. ஆனா ஆதி நினைச்சதுதான் எதுவுமே நடக்காம போயிடுச்சு. இந்த போட்டோவையும் கழட்டி கொடுத்துட்டு போனாரு. இங்கே பாருங்க பாரதி, இத்தனை நாளாக நீங்கள் தானே என்ன வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேங்க, இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ளே உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டு என் கூட சேர்ந்து வாடுற வழியை பாருங்க. இல்லைன்னா நான் உங்களை வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். என்ன நடந்தாலும் சரி, இன்னும் 20 நாள் தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ளே நீங்கள் எடுக்கிற முடிவில் தான் அந்த தாலி உங்கள் கழுத்தில் இருக்கணுமா இல்லை என் கையில் இருக்கணுமான்னு முடிவு பண்ணும்.
எப்போ அவங்க நான் கட்டின தாலியை வேண்டாம்னு சொன்னாங்களோ அப்பவே நான் செத்துட்டேன் மாப்பிள்ள. பாரதி, இனிமே உங்க வாழ்க்கையில் நான் வரமாட்டேன். பாரதி, எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அழறதால எதையுமே மாத்த முடியாது பாரதி. எல்லாமே நாம நினைக்கிற மாதிரி நடந்துட்டா அப்புறம் கடவுள்னு எதுக்கு ஒருத்தன் இருக்கான்? அவன் விளையாடுறதுக்கு நம்மள மாதிரி மனுஷங்க தானே இருக்கோம். உனக்கு புத்திமதி சொல்றேன்னு நினைச்சுக்காத பாரதி. கட்டின புருஷன் 1000 தப்பு செஞ்சிருந்தாலும் ஒரே ஒரு நல்லது செஞ்சிருப்பான். ஒரே ஒரு நாளாவது நம்மள உண்மையா நேசிச்சிருப்பான். ஒரு தடவையாவது சாப்பிட்டியான்னு கேட்டிருப்பான். இப்படி ஏதாவது ஒரு நல்லதை கண்டிப்பா அவன் செஞ்சிருப்பான். பொம்பளைங்க நாம என்ன பண்ணுவோம்? அவன் செஞ்ச 1000 தப்பையும் மறந்துட்டு அவன் செஞ்ச ஒரே ஒரு நல்லதை மட்டும் நினைச்சு காலத்துக்கும் அவன் கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனா ஆதி அப்படி இல்ல பாரதி. 1000 நல்லது செஞ்சுட்டு ஒரே ஒரு தப்பு பண்ணவன். நீ அவன் செஞ்ச நல்லது எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஒரு தப்ப புடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்க. அதுக்காக நான் அவன் செஞ்சது சரி, நீ பண்ணது தப்புன்னு நான் பேசல. நீ எடுத்த முடிவு தப்பா இருக்கலாம் தான் சொல்ல வந்தேன். நீங்க எல்லாரும் என் மேல இருக்கிற பாசத்துல தான் இதை சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா அவர் செஞ்ச அந்த ஒரு தப்பு நினைச்சாலே அவர் செஞ்ச 1000 நல்லதும் காணாம போயிடுமா? சில தப்ப மன்னிக்கலாம், சில தப்ப மறக்கவும் செய்யலாம். ஆனா அவர் பண்ணத மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாதுமா. இன்னைக்கு ஊரே மதிக்கிற ஆண்டாள் அப்பா செய்யாத தப்பா? அவருக்கு கோவம் வந்தா என்னெல்லாம் பண்ணுவாரு தெரியுமா? ஆண்டாள் பிறந்து ஒரு 3-4 மாசம் இருக்கும். அந்த டைம்ல அவரு என்ன அடிச்ச அடிக்கு இந்நேரம் எனக்கு ஆண்டாள் மட்டும்தான் மகளா இருந்திருக்கணும். இல்லனா அவருக்கு இப்போ வேற ஒரு பொண்டாட்டியோ புள்ளையோ இருந்திருக்கும். அவருக்கு அவ்வளவு கோவம் வரும். புள்ள பெத்தவ பச்சை உடம்புக்காரின்னு கூட பார்க்க மாட்டாரு. மாட்டை அடிக்கிற மாதிரி எல்லாம் அடிச்சிருக்காரு. அதுக்காகலாம் நான் அவரை விட்டுட்டு போக முடியுமா? எனக்காக இல்லைனாலும் என் பசங்களுக்காக வாழணும்னு சொல்லி வாழ்ந்தேன். அதுக்கப்புறம் அவர் மனசு மாறி என்னை நல்லா பாத்துக்கிட்டாரு. இன்னைக்கு பேரன் பேத்தி பாக்குற அளவுக்கு ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்பா செஞ்ச தப்பு வேறம்மா, ஆனா ஆதி செஞ்சது தப்பு வேற வேறையா இருந்தாலும் வலியும் வேதனையும் ஒண்ணுதானே பாரதி. நான் அவரை மன்னிச்சு கூட இருந்ததுக்கு காரணம் அவர் பெத்த ஆண்டாளுக்கு அவர் அப்பாவா இருக்கணும்ன்றதுக்காக தான். ஆனா ஆதி தமிழுக்கு உண்மையான அப்பாவா இல்லைனாலும் அவளை பாத்துக்கிற மாதிரி அவளுக்கு உண்மையான அப்பாவே இருந்திருந்தாலும் தமிழ் இப்படி பாத்துருக்க மாட்டாரு. நாம எதை கொடுத்து என்ன எடுக்கிறோங்கிறது முக்கியம் பாரதி. நீ உன் கோவத்தை கொடுத்து தமிழுக்கு அப்பா இல்லாம பண்ணிட்ட. பொம்பளைங்க எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேல வாழற வாழ்க்கை எல்லாமே பிள்ளைங்களுக்காக மட்டும்தான். நீ ஏன் உன் பிள்ளைக்காக ஆதியை ஏத்துக்க கூடாது? அதுக்கப்புறம் உனக்குள்ள இருக்கிற கோவம் எல்லாம் மறந்து போயிடும், மனசும் மறுத்து போயிடும். அப்போ உனக்கு ஆதி தேவைன்னு நினைக்கும் போது அவன் உன் பக்கத்துல இல்லாம போயிட்டானா என்ன பண்ணுவ? கொஞ்சம் யோசிச்சு பாரு. தமிழ மனசுல வச்சுட்டு யோசி. உன்னை நான் கட்டாயெல்லாம் படுத்தல. ஆனா உன் வாழ்க்கை நல்லா இல்லாம போயிடுமோன்னு கவலைப்படுற. என்னைக்கு நீ என் அம்மான்னு கூப்பிட்டியோ அன்னைக்கே நீ என் பொண்ணு ஆயிட்ட. என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற ஆதங்கத்துலதான் சொல்றேன்.